அருளாளர் ராணி மரியா 50க்கும் மேற்பட்ட காயங்களை தன் உடலிலே சுமந்து கொண்டு இரத்தம் சொட்ட சொட்ட கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த இரத்த சாட்சியான முத்தி பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியா 1954ஆம் ஆண்டு கேரள மாநிலம் புல்லுவெளி என்ற இடத்தில் அற்புதமான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் சகோதரி ராணி மரியா. மிகுந்த விசுவாசத்தோடும் பக்தியோடும் வளர்ந்தார் ராணி மரியா. சிறுவயதில் இருந்தே பிறரின் துயரத்தை பார்த்தாலே மனம் உருகிவிடும் ராணி மரியா ஒரு பறவைக்கும் கோதுமை தானியத்தை தட்டில் வைத்து போடும் அம்மாவின் வழக்கத்தை பார்த்து, அம்மா, நான் பெரியவளானதும் எல்லாரும் சிறப்பாக வாழ நான் ஏதாவது செய்யணும் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் வயதான பாட்டி ஒருவர் வாசலில் தயங்கி தயங்கி நின்றார். ராணி மரியா விரைந்து ஓடி அரிசி, கறி, பழைய துணி ஆகியவற்றை கொண்டு வந்து அப்பாட்டியிடம் கொடுத்தாள். அம்மாவுக்கு தெரியுமா என பாட்டி கேட்டார். அதற்கு ராணி மரியா, கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் என்றாள். பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் என்ற துறவற சபையில் சேர்ந்து ஒரு அருட்சகோதரியாக மாறி சமூக பணி, கல்விப்பணி, மருத்துவ பணி, இறைப்பணி என்று பல்வேறு பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தவர் நம் சகோதரி ராணி மரியா. பணியிட மாறுதல் காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் உதய்நகர் என்கிற பகுதியிலே சென்று இவர் சமூக பணி ஆற்றுகிறார். இந்த உதய்நகரில் வாழ்ந்த மக்கள் மிகுந்த ஏழைகளாக, பழங்குடியினராக, ஆதிவாசிகளாக, கொத்தடிமைகளாக இருந்தனர். தலைமுறை தலைமுறையாய் உழைத்தும் கூட அவர்களுடைய வாழ்வில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. கடைசி வரை கொத்தடிமைகளாகவே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைவனின் வார்த்தைக்கு ஏற்ப அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கல்விப்பணியை செய்வது மற்றும் அந்த ஏழை பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை உருவாக்கி வங்கிக் கடன் பெற்றுத்தருவது என்று பல சமூக பணிகளை அருட்சகோதரி ராணி மரியா செய்து வருகிறார்கள். இந்த நற்செயல்களை எல்லாம் பார்த்து பொறாமைப்பட்ட பெரும் முதலாளிகள் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தால் இந்த கொத்தடிமைகள் எல்லாம் நம்மை விட்டு விடுவார்கள், இந்த பழங்குடி ஆதிவாசிகள் எல்லாம் நமக்கு எதிராக வந்து அவர்களுடைய நிலத்தை கேட்பார்கள் என்று நினைத்து கொண்ட பெரும் முதலாளிகள் ஒன்றாக கூடி சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த சதித்திட்டம்தான் ராணி மரியாவை கொலை செய்ய வேண்டும் என்ற சதித்திட்டம். ஒரு முறை இந்தூரில் இருந்து அருட்சகோதரி ராணி மரியா உதய்நகருக்கு பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு காட்டுப்பகுதியில் திடீரென்று பேருந்து நிறுத்தப்படுகிறது. 3 மனிதர்கள் தேங்காயை உடைத்து அருட்சகோதரியிடம் தின்ன கொடுத்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். அப்பொழுது நன்றாக பேசி சிரித்து கொண்டிருந்த வேளையிலே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்த
சம்பந்தர் சிங் 54 முறை அருட்சகோதரி ராணி மரியாவின் உடலை குத்தியிருக்கிறான். அந்த 54 முறையும் நான் மன்னிக்கிறேன், கடவுள் உங்களுக்கு ஆசியளிப்பாராக என்றவாறே உயிர் துறந்தாராம் நம் அருட்சகோதரி ராணி மரியா. நம் அருட்சகோதரி ராணி மரியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எளிய ஆனால் ஆழமான அறிவுரைகள். அனைவரையும் நேசி. ராணி மரியா சொல்வார், ஏழை பணக்காரன் என்று பார்க்காதே, மனிதன் என்று மட்டும் பார். பள்ளியில் உங்களுடன் படிக்கும் நண்பர்களை வேறுபாடு இல்லாமல் நேசியுங்கள். பகிர்ந்து வாழ கற்றுக்கொள். உன் பேனா, நோட்டு, உணவு சிறிது பகிர்ந்தாலும் ஒருவரின் நாளை மகிழ்ச்சியாக மாற்றலாம். நம் அருட்சகோதரி ராணி மரியா சிறுவயதில் இருந்தே இதைத்தான் செய்தார். உண்மையாக பேச தைரியம் கொள். தவறு நடந்தால் அதற்கு எதிராக நிற்பது துன்பமாக கடினமாக இருக்கும். ஆனால் நம் அருட்சகோதரி ராணி மரியா போல உண்மை பேச தைரியம் கொள். பயப்படாதே, இறைவன் உன்னோடு இருக்கிறார். சிரமம் வந்தாலும் பயம் வந்தாலும் இறைவேண்டல் செய். ராணி மரியா பயந்த நேரங்களிலும் கடவுளையும் கடமைகளையும் விட்டுவிடவில்லை. மன்னிக்க கற்றுக்கொள். யாராவது உன்னை வருத்தினால் பழி வாங்காதே. நம் அருட்சகோதரி ராணி மரியா தன்னை கொன்றவனையும் மன்னித்தார். நல்லது செய்ய வயது ஒரு தடையில்லை. நான் சின்ன பையன், பொண்ணு என்று நினைக்காதே. ஒரு நல்ல வார்த்தை, ஓர் உதவி, ஓர் சிரிப்பு, இதுவே பெரிய மாற்றம். குழந்தைகளே, ராணி மரியா போல நீங்களும் உங்கள் பள்ளியில், வீட்டில், சமூகத்தில் ஒரு சின்ன ஒளியாக மாறலாம்.